ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து 30 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக 3000 கொஸ்டின் வந்து பார்த்துட்டு வரோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே 23 வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கான டே 24 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2016 நடந்த கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செய்வினை தொடர். இங்கே வந்து உலக தமிழ் மாநாட்டினை வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் இது வந்து செய்வினை தொடர். இந்த கொஸ்டின் வந்து ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செய்யப்பாட்டு வினையாக மாற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து எப்படி செய்யப்பாட்டு வினையாக மாற்றலாம் அப்படின்னா, உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இல்லைன்னா பெற்றது அப்படின்னு வரும். ஓகேங்களா, செய்யப்பாட்டு வினை வாக்கியம்னா. அது பார்த்தீங்கன்னா சிறுகுடி, இது எத்தனைக்குரிய ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுகுடி அப்படின்றது குறிஞ்சி. ஓகேங்களா, ஒவ்வொரு திணைக்கும் பார்த்திங்கன்னா ஊர், மரம், பறவை, அந்த மாதிரி எல்லாமே கடவுள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு பாக்ஸில். அதை வந்து ஓரளவு பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா, அப்போ சிறுகுடி அப்படின்றது எத்தனைக்கான ஊர் அப்படின்னா, எத்தனைக்குரிய ஊர் அப்படின்னா குறிஞ்சி. அடுத்து பார்த்திங்கன்னா, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளித்தற்று. இத்தொடரில் பயின்று வந்தக்கூடிய அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒன்றை சொல்லுது. அதனால் இது வந்து இல்பொருள் ஓமையணி. அதாவது ஓமை அற்றுன்னு வந்திருக்கு பாருங்களா, அற்றுன்னு வந்தால் அது ஓமையணின்னு செஞ்சேன். இதை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இல்பொருள் ஓமையணி அப்படின்னு வரும். எப்படின்னா, இப்போ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மனதில் அன்பு இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா பாலை நிலத்தில் வந்து அந்த வற்றல் மரம் தடித்தது போல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுக்கான பொருள். அப்போ வந்து பாலை நிலத்தில் ஏதாவது மரம் வந்து முளைக்காதுல்ல, அப்போ இல்லாத ஒன்றை சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து இது வந்து இல்பொருள் ஓமையணி. அது பார்த்திங்கன்னா கீழ்காண்பவனுற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். இந்த இடத்துல இப்போ மற்றெல்லாம் பாருங்கள் அதிகமாக வந்து அந்த வச்சிருக்கவே மாட்டாங்க, அதாவது ஒற்றே வச்சிருக்க மாட்டாங்க பாருங்கள். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுத்தில் கூட ஒற்றே இல்லை, அதை வச்சு சொல்லிடலாம். ஓகேங்களா, இதில் பாருங்கள் மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க வேண்டிய வேண்டியவை பெண் கல்வி, அங்கே இக்கு வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து பெற்று தந்தார், இந்த இடத்துல பாருங்கள் வாதாடி நீதி பெற்று தந்தார், அந்த இடத்துல இத்து வரணும். அதே மாதிரி கட்டி போட வல்லது, இங்கே வந்து இப்போ வரணும். இதெல்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து இதுதான் கரெக்டாக இருக்குது. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ் வருவனவற்றில் பண்பு தொகை அல்லாதவை கேட்டிருக்காங்க. வெண்தயிர், இதை வந்து வெண்மை ப்ளஸ் தயிர் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இது பண்பு தொகை தான், வெண்மையாக இருக்குது, அது வந்து ஒரு பண்பு குறிக்குது. சேவடி அப்படின்றது வந்து செம்மை ப்ளஸ் அடின்னு வரும். ஓகேங்களா, அது வந்து செம்மை நிறத்தை குறிக்குது, அதனால் அது பண்பு தொகை தான். செந்நெல் அப்படின்னா செம்மை ப்ளஸ் நெல், இதுவும் பார்த்திங்கன்னா பண்பு தொகை குறிக்குது. இந்த சுடரொளி அப்படின்றதான் வந்து பண்பு தொகை இல்லாதது. அது பார்த்திங்க அப்படின்னா, இன்னாச்சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்னாச்சொல்னா இல்லாத சொல், இனிமை இல்லாத சொல் தான் இன்னாச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இனிய சொல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வழுவு சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழுவு சொல்லற்றனா இங்கே படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். கதவை நன்றாக தாப்பால் போடவில்லை, தாப்பால்னு வராது. அதே மாதிரி கீழே பாருங்கள் தாழ்பால்னு வந்திருக்கு, அது மாதிரி வராது. அடுத்து கீழே பாருங்கள் அதுவும் தாழ்பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. எப்படி வரும் அப்படின்னா, கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை அப்படின்னு தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது எது அப்படின்னா அடிமறி மாற்று பொருட்கள். இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். இதில் வந்து செய்யுள் அடிகளை முன்பின்னாக, அதாவது முன்னாடி பின்னாடி மாற்றி பொருள் கொடுத்தாலும் அந்த ஓசை வந்து சிதையாமலே வர்றது தான் வந்து அடிமறி மாற்று பொருட்கள். இந்த 8 பொருட்களும் ஓரளவு பார்த்துட்டு போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான், இது வந்து கரெக்டாக இருக்கும், பிறமொழி இல்லாதது. மீதெல்லாம் பாருங்கள், விஞ்ஞானம் அது வந்து வேர் சொல்லு. உத்தரவு அப்படின்றது வந்து அனுமதின்னு வந்திருக்கணும், தமிழில் வந்து அனுமதி. இந்த உத்தரவு அப்படின்றது வராது. அதே மாதிரி அலங்காரம் அப்படின்றது வேறு சொல். அப்போ வந்து கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான், இதான் பிறமொழி சொல்லற்ற தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது எது அப்படின்னா உள்ளுரை. ஓகேங்க, வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது தான் உள்ளுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு வந்திருக்கு, கரெக்டாக தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டு. மீதெல்லாம் பாருங்கள், சித்த மருத்துவத்தை 17 சித்தர்கள் வளர்த்தார்கள் அப்படின்னு வரணும், இது வந்து பன்மையில் வரணும். இப்போ வளர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. அதே மாதிரி தமிழர்களில் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, தமிழர்களுடைய வாழ்க்கையில் இசை வந்து சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அப்போ இதுவும் தப்பு.
இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லணும்னா இயங்குறு படங்களை வந்து குழந்தைகள் வந்து விரும்பி பார்க்கின்றன அப்படின்னு வரணும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகளால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை வந்து தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் அப்படின்னு வந்து பாராட்டியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா சேக்கிழாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர். சேக்கிழாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர். சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை பாடலுடைய அடி வரையறை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை அப்படின்னாவே 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமை. ஓகேங்களா, 4 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் இருக்கிறது தான் குறுந்தொகை. 3லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறது ஐங்குறுநூறு, 9லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறதுக்கு நற்றிணை, 13லேருந்து 31 வரைக்கும் இருக்கிறது வந்து அடி. அந்த அடி இருக்கிறது வந்து அகநானூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரை வீச்சுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா சாலை இளந்தரியன். சாலை இளந்தரியன் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல்லை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சூரியன் அப்படின்னா ஞாயிறு, பகலவன், ஆதவன், கதிரவன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்கக்கூடிய சொல் தான். இந்த பிரம்மன் அப்படின்றது வந்து சூரியனை குறிக்காத சொல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை, பொதுமறை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் தான். இது ஆதி காவியம் அப்படின்றது வந்து வால்மீகி முனிவர் எழுதியிருப்பார் இல்லைங்களா ராமாயணம், அதுதான் வந்து ஆதி காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. அடவினா என்னது? அடவினா காடு, நவ்வினா மான், விசும்புனா வானம், குருசுனா சிலுவை. அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையது அப்படின்னா மூவா. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும்ட்டு மூவா வந்து அவருடைய கடித வரியில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலதர், சாளரம், ஜன்னல், இது எல்லாமே வந்து ஜன்னலை குறிக்கூடியது. அதாவது காலதர் அப்படின்னா என்னது? கால்னா காற்று, அதர்னா வழி, அதாவது காற்று வரக்கூடிய வழி, அது வந்து ஜன்னல் வழியாக வரும் இல்லைங்களா. அப்போ வந்து ஜன்னல், ஜன்னலுக்கு வந்து இது வந்து போர்ச்சுகீசிய சொல். சன்னல் அப்படின்றது போர்ச்சுகீசிய சொல். இதை வந்து தமிழ் படுத்தும் போது சாளரம், ஜன்னலுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா சாளரம். அதை வந்து நம்ம என்னது காலதர்னு கூட சொல்லலாம். அதாவது காற்று வரக்கூடிய வழி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜன்னலை குறிக்கக்கூடிய பேர் தான். இந்த கொட்டில்கள் அப்படின்றது இதில் பொருந்தாமல் இருக்குது. கொட்டில்னா என்னது? பண்ணை வீட்டிலாம், அதாவது ஆடு மாடுலாம் கட்டி வைக்கிறோம்ல, கொட்டாய் அப்படின்றது, அதுதான் கொட்டில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா உரிய சொல்லால் நிரப்ப சொல்லியிருக்காங்க. செய்க பொருளை டேஷ் செருக்கருக்கும் எக்கத்தனீர் கூறிய தில் அப்படின்றது வந்து என்னென்னா அங்கே என்ன வரும் அப்படின்னா செருணர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கத்தனீர் கூறியதில் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா பரிபாடல். இசைனாவே நமக்கு அதிகமாக பரிபாடல் தான் வரும். இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா பரிபாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா நெடியோன் குன்றம் என பெறுவது எது அப்படின்னா திருவேங்கடமலை. திருவேங்கடமலையை தான் வந்து நெடியோன் குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவேங்கடமலை. அடுத்து பார்த்தீங்கன்னா உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாத கற்றல் நன்றே பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே அப்படின்ட்டு புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி என்ற சொல் எச்சடியை குறிக்கும் அப்படின்னா சிங்கவள்ளி அப்படின்னா தூதுவளை. தூதுவளையை தான் வந்து சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞானப்ப சிலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது அப்படின்னா என்ன அப்படின்னா தாதுனா மகரந்தத்தை குறிக்குது. தாது அப்படின்னா மகரந்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அற்குற்ற குழற்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் உள்ள அல் என்பதோடைய எதிர்ச்சொல்லை கேட்குறாங்க. அள்ளுனா என்னது? அள்ளுனா இரவுன்னு அர்த்தம். அதாவது அள்ளும் பகலும் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளு அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். அது எள்ளு அப்படின்னா அது வந்து பகலை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அள்ளுனா அதுக்கான எதிர்ச்சொல் வந்து பகல். அது பார்த்தீங்கன்னா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்றவர் யார் அப்படின்னா தேவனையே பாவனர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னவர் வந்து தேவனையே பாவனர். அது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் கரிசாலங்கண்ணியோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பிருங்கராசம்.
ஓகேங்களா. பிருங்கராசம், தேகராசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியுடைய சிறப்பு பெயர். அதே மாதிரி வந்து ஞானப்ப சிலை, அதே மாதிரி ஞானப்பை சிலை சொன்னேன் இல்லைங்களா, இதில் வரும், தூதுவளைக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா தென்தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தான் வந்து தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்ட்டு கலிங்கத்து பரணியை புகழ்ந்திருப்பார். அது பார்த்திங்கன்னா 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் முதுமொழி தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 1876, 2003 வந்து முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆதிச்சநல்லூரில். அது பார்த்திங்கன்னா எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபானாற்றுப்படை வரி, அதாவது எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம், இந்த சிறுபானாற்றுப்படை வரி வந்து கடையெழு வள்ளல்களுக்கு பிறகு வள்ளன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது அப்படின்னா நல்லியக்கோடான். சிறுபானாற்றுப்படையுடைய பாட்டுடைய தலைவனே யார்? நல்லியக்கோடான். அவனை பற்றி தான் வந்து இது சொல்லியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே, இவ்வாறு ஔவையாரால் பாராட்ட பெற்றவர் மன்னர் யார் அப்படின்னா அதியமான் நெடுமான் நஞ்சி. ஓகேங்களா, அதியமான் நெடுமான் நஞ்சி தான் வந்து ஔவையாரால் வந்து பாராட்டப்பட்டிருப்பாங்க. அதாவது நீலமணி மிடற்கு ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா பெண்களுடைய பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு என்ன அப்படின்னா 12லேருந்து 13. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லணும் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த வயசு வரும் அப்படின்றது. அது வந்து நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணுறவங்களாம் தெரியும் உங்களுக்குலாம். அதாவது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளமன் அப்படின்ட்டு 7 பருவ பெண்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இயர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் 5 சர்க்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்டது. அதே பாருங்கள் 92 படலங்கள் 5027 பாடல்கள் எதில் இருக்கும் அப்படின்னா சீராபுராணத்தில் வரக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மதுரை காஞ்சி. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து வந்து மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி செஞ்சது வந்து அகநானூரில் சொல்லியிருப்பாங்க. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்ட்டு புறநானூர்லேயும், கட்டுத்தறியும் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்ட்டு பட்டினப்பாளையிலையும் சொல்லியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த யானை நாவாயெல்லாம் ஓட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வணிக தொடர்பு, அந்த வணிக தொடர்பு பற்றி சொல்லக்கூடியது வந்து பட்டினப்பாளை. இது ஈஸியாக சொல்லிடலாம். முத்து அப்படின்ற போது நமக்கு வந்து விழுமுத்து அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வந்து பாண்டிய நாட்டை பற்றி மதுரை காஞ்சி, மதுரை பற்றி வந்து மதுரை காஞ்சி தான் சொல்லியிருக்கோம். அப்போ அது வந்து ஈஸியாக ஞாபகம் சொல்லலாம். பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அப்படின்றது வந்து அகநானூரில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்றது புறநானூறு. அது பார்த்திங்கன்னா திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்காரை சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அப்பெண் யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை தான். அடுத்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு கூறியவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பாவலர் பெருஞ்சேத்தனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். அது பார்த்திங்கன்னா மரபு. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து பார்த்திங்கன்னா தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஞானசாகரம் இதழினை வந்து அறிவு கடல் என மாற்றியவர் யார் அப்படின்னா மறைமலடிகள். மறைமலடிகள் தான் வந்து ஞானசாகரம் அப்படின்ற இதழை வந்து அறிவு கடல் அப்படின்னு தமிழ் படுத்தியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, இவ்வாறு வந்து திருக்குறளுடைய பெருமையை பாடியவர் தான் வந்து கவிமணி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்ட்டு கவிமணி வந்து திருக்குறளை வந்து பாராட்டியிருப்பார். அது பார்த்திங்கன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் இப்பாடல் அடிகள் யாரை பற்றி பாடியது அப்படின்னா பாரதாசன் வந்து பெரியாரை பற்றி பாடியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவானே என்று பாடியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ருஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ். அடுத்து பார்த்திங்கன்னா தாயுமேது தந்தையுமேது தனையர் கற்ற தாருமேது ஆயும்போது யாவும் பொம்மல் ஆட்டமே பூலோக சூது என்று பாடியவர் யார் அப்படின்னா பாஸ்கரதாஸ். மதுரையில் பிறந்திருப்பார் இவர். மதுரை கவின்னு நினைக்கிறேன். மதுரை கவி பாஸ்கரதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. தாயுமேது தந்தையேது தனையர் கற்று தாருமேது ஆயும்போது யாவும் பொம்மலாட்டமே பூலோக சூது என்று பாடியவர் வந்து பாஸ்கரதாஸ்.
மதுரை பாஸ்கரதாஸ், மதுரை கவி கிடையாது, மதுரை பாஸ்கரதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது யார் அப்படின்னா எதை அப்படின்னா குழந்தை திருமணத்தை தான். குழந்தை திருமணம் நடக்குது இல்லைங்களா, அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க பெற்றோர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து இந்த குழந்தை திருமணத்தை சொல்லுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரீச ஆசிரியப்பாவுடைய ஈற்றிலடிக்குரிய சீர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அடியில் பார்த்தீங்கன்னா முச்சிரா வரும். ஓகேங்களா, அதான் வந்து நேரிசை ஆசிரியப்பாவுடைய ஈற்றடியில் 2வது அடியில் வரக்கூடிய சீர் எது அப்படின்னா முச்சிரா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 உதடுகள் குவிவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும். படித்து பார்த்தாவே தெரியும். ஊ ஓ இதுதான் வந்து உதடுகள் குவிகிற மாதிரி வரும். அதே ஈ அப்படின்றது வந்து வாயை வந்து கொஞ்சம் விரிக்கிற மாதிரி வரும். பா மா அப்படின்றது 2 உதடுகள் வந்து ஒட்டுற மாதிரி வரும். ஆ அப்படின்றதெல்லாம் வந்து வாயை திறக்கிறது மூலமாக வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஐயோ முள் குத்தி விட்டதே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வாக்கியம். சொல்லும் போதே தெரியும், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம் இல்லையா. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்றது வந்து உணர்ச்சி வாக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சித்தனவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை, இது வந்து ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்ட்டு வந்து ஆச்சரியப்படுற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்றது உணர்ச்சி வாக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா சித்தனவாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை அப்படின்னு ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அப்போ இது வந்து செய்தி வாக்கியம். அது பார்த்திங்கன்னா கீழ்காணும் சொற்களுள் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. நிலவுனா என்னது? திங்கள், இந்து, மதி, இது எல்லாமே வந்து நிலவு குறிக்கூடியதான். ஞாயிறு அப்படின்றது வந்து என்னது? கதிரவன், அதாவது சூரியனை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல் திணைக்குரிய தெய்வம் எது? வருணன். அதே வந்து குறிஞ்சிக்கு பார்க்கும்போது முருகன், முல்லைக்கு வந்து திருமால், மருதத்துக்கு வந்து இந்திரன், நெய்தலுக்கு வந்து வருணன், பாலைக்கு வந்து துர்க்கை இல்லைன்னா கொற்றவை. இது வந்து பார்த்திங்கன்னா பாலைக்கு வரக்கூடியது. துர்க்கை கொற்றவை. ஓகேங்களா, கொற்றவை வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவன், கவிஞன், அல்லன், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, கவிஞன் அல்லன் வரும். அன்றுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிணியை குறிக்கக்கூடியதில் ஒருமையில் வரக்கூடியது. அல்ல அப்படின்றதுல அக்ரிணியை குறிக்கக்கூடிய பன்மையில் வரக்கூடியது. இங்கே கவிஞன் அல்லன் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. ஓகேங்களா, என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. இது வந்து என்னென்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, பெறப்பட்டது அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா என்னால் ஆள் வந்திருக்கு பாருங்கள், அதனால் இது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அதே மாதிரி கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும், இப்பாடலடி அடிக்கோடியிட்ட எவ்வகை தொடர் நியாயம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. கூடும் மூடும், இது பார்த்தாவே தெரியுது. கூடும் மூடும் அப்படின்றது இயைபு, அப்படியே ஒரே சவுண்டாக வரணும். அப்போ இயைபு. அடுத்து பார்த்திங்கன்னா அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல், இக்குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான இலக்கண குறிப்பு சொல்கிறாங்க. வாரா பொருளாக்கம் அப்படின்றது இது வந்து ஒரு ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்குது. ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரில் முடியுது. அதே மாதிரி வாரா அப்படின்றது ஈர்கெட்ட, வாராது அப்படின்னு எதுவும் முடியல, அப்போ ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அது பார்த்திங்கன்னா கீழ்காணும் தொடரில் வழுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா இடப்பக்க சுவரில் எழுதாதே, அப்படி சுவற்றில் வராது. அதே மாதிரி இடது பக்கம் அப்படி வராது, இடப்பக்க சுவரில் எழுதாதே, இதுதான் வழுவு சொற்கள் அற்றது. அது வந்து கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுள் முதநிலை திரிந்த தொழில் பெயரை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவருந்த மக்கட்பேரு, பெரு அப்படின்றது திரிஞ்சினது பேராக வந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த விழுந்ததெல்லாம் பாருங்கள், அடி விழுந்தது, இதெல்லாம் அடி அப்படின்றது என்னது? முதல்நிலை தொழிற்பெயரில் வரும். பரிசு பெற்றான் இதெல்லாம் வராது, சிறந்தவள் வராது. அது மாதிரி பெரு அப்படின்றது பேரு அந்த மாதிரி திரிஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அது பார்த்திங்கன்னா வந்தான், நடந்தான், இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா நட அப்படின்றது தான். அது பார்த்திங்கன்னா பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படியும் புணரக்கூடிய பண்பு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈறுபோதல் இருக்கணும், அதுக்கப்புறம் இனமைகள். ஓகேங்களா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கருமை ப்ளஸ் குயில் பிரிக்கலாமா? அப்போ மை, ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் கரு ப்ளஸ் குயில்னு இருக்கும். அப்புறம் இனமைகள் விதிப்படி இங்கு வந்து சேர்ந்துருக்கும், அப்போ கருங்குயில். மீதியெல்லாம் பாருங்கள் எதுவுமே வராது. ஓகேங்களா, அப்போ கருங்குயில் அப்படின்றத கரெக்டாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா விரல்கள் 10 மூலதனம் அப்படின்ட்டு கூறியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. தாராபாரதி தான் வந்து விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தென்னிந்தியாவுடைய ஏதென்ஸ் நகரம் என்று அழைக்கப்பெறுவது எது அப்படின்னா மதுரை தான். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் வந்து மதுரை. அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறு நூறு, இதெல்லாம் 8 தொகை நூல் தான். நெடுநல் வாடை அப்படின்றது 10 பாட்டு நூல்.
அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடக நூல் எது அப்படின்னா கதரின் வெற்றி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கதரின் வெற்றி அப்படின்றது தான் வந்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம். அடுத்து பார்த்திங்கன்னா நானிலத்திற்குரிய ஊருடைய பெயரை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் கேட்குறாங்க. குறிஞ்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதி தானே. அப்போ வந்து ஆனைமலை அப்படின்றது வரும். முல்லை அப்படின்றது காடு சார்ந்த பகுதி. அப்போ முல்லை அப்படின்றது ஆலங்காடு. மருதம் அப்படின்றது வந்து வயல் சார்ந்த. இப்போ வந்து நிறையா வந்து மரங்கள் இருக்கும், செடிகள் அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்போ புளியஞ்சோலை அப்படின்றது மருதத்துக்கு வரும். நெய்தல் அப்படின்றது வந்து கடல் சார்ந்த. இப்போ கரை அதெல்லாம் வந்து கூடியக்கரை இதெல்லாம் வந்து நெய்தல் நிலத்துக்குரிய ஊர் பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா ஆற்றுணா வேண்டுவதில். இப்பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதோடைய பொருள் என்ன அப்படின்னா வழிநடை உணவு. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆற்றுணா வேண்டுவதில். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பழமொழி 400 இடம்பெற்றிருக்கக்கூடியது. முன்றூரை அரணார் வந்து சொல்லியிருப்பாரு. இதில் வந்து ஆற்றுணா அதாவது ஆறு ப்ளஸ் உணவு. ஆறுனா வழி, உணவுனா உணா அப்படின்னா உணவு. அப்போ வழிநடை உணவு. அடுத்து பார்த்திங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் எது அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும். இதுதான் வந்து சங்ககால இலக்கியங்கள். சங்ககால மருவிய நூல்கள் எது அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 8 தொகையும் 10 பாட்டும் பார்த்தீங்கன்னா 18 மேல் கணக்கு நூல்கள். அது பார்த்திங்கன்னா கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் வந்து இருக்குது, பழமொழியிலும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்குது. பெருமுத்திரையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலடியாரை தொகுத்திருப்பார். அப்போ அவரை பற்றி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலடியாரில் இருக்காது, பழமொழியிலும் இருக்காது. அது பார்த்திங்கன்னா கபிலர் பாடிய அறநூல் தான் வந்து இன்னா 40. ஓகே, இது கரெக்டு தான். இன்னா 40 கபிலர் தான் பாடியிருப்பார். அது ஒரு அறநூல் தான். அதே மாதிரி நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். ஓகேங்க, நான்மணிக்கடிகையில் உள்ள நான்மணிக்கடிகை வந்து 100 பாடல்களை வந்து 4 கருத்துக்களை கொண்டிருக்கும். அதுவும் கரெக்டு தான். அம்மை என்னும் வனப்பிற்பாற்படும் காரியாசன் இயற்றிய நூல் தான் வந்து சிறுபஞ்சமூலம். இதுவுமே வந்து கரெக்டு தான். அப்போ வந்து 1 மட்டும்தான் தப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியை இப்படி கூறியவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை. ஓகேங்களா, அறிஞர் அண்ணா தான் வந்து எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். அதே மாதிரி குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி எது அப்படின்னா தொண்டகப்பறை தான் வந்து பார்த்திங்கன்னா குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி. இதை நல்லா பார்த்துக்கோங்க. குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி எது? தொண்டகப்பறை. அதே மாதிரி கண்ணூல் வினினர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் யார் அப்படின்னா ஓவிய கலைஞர்களை தான் வந்து கண்ணூல் வினைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்துக்கோங்க. மதுரை காஞ்சி வந்து யார்? மதுரை காஞ்சியில் இந்த வரி இடம்பெற்றிருக்கும், கண்ணூல் வினைஞர் அப்படின்றது. இதை வந்து பாடியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிகவும் பழமையான கோயில் எது அப்படின்னா கோயில் இருக்க ஊர் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிகவும் பழமையான கோயில் உள்ள ஊர் வந்து பிள்ளையார்பட்டி. அது பார்த்திங்கன்னா கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிட சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி அப்படின்றது. அப்புறம் கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, சேற்று நன்று சேற்றை குழைத்து ஏற்றடைக்குதே. இது பாருங்கள், இது 3 ஒரு இது மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதாவது கடலையார் மாதிரி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும். இது வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு கேணி நீர்நிலையை வந்து சொல்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பி மட்டும்தான் பார்த்திங்கன்னா பகையை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மட்டும்தான் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மருள் சேராத ஒருவர் யார் அப்படின்னா ஜி போப் வந்து திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அவ்வளோதான். இந்த 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா தர்மர், மல்லர், பரிமேலழகர் இவங்களாம் வந்து வருவாங்க. இந்த பரிமேலழகர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் குறையெழுதில் வந்து சிறந்த உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கபிலரை வந்து பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. நக்கீரர் வந்து கபிலரை எப்படி புகழ்ந்திருப்பார் அப்படின்னா வாய்மொழி கபிலர். நாக்கு வந்து வாயில் இருக்குங்களா, அப்போ ஈஸியாக ஷார்ட்கட் சொல்கிறேன். நக்கீரர் அப்படின்றது நாக்கு வந்து வாயில் இருக்குது, அப்போ வாய்மொழி கபிலன் பாராட்டிருப்பார். அதே மாதிரி பெருங்குன்றூர் கிழார் வந்து நல்லிசை கபிலன். கிழவர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இசையாக தான் கேட்பாங்க, நல்லிசை நல்ல இசையை தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்குன்றூர் கிழார் அப்படின்றது வந்து நல்லிசை கபிலன். கீரணும் அப்படின்னா வெறுப்பு வந்துச்சுன்னா யாரையாவது கீரணும் போல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இளங்கீரனார் அப்படின்றது வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் அப்படின்னு வரும். மாரோகத்து நப்பசலையார் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பொய்யா நாவிர் கபிலர் அப்படின்னு. வாயை திறந்தாவே வந்து பொய் வரும் இல்லைங்க. அப்போ வந்து
மார்க் வந்து நப்பசலையார். நப்பசலையார் அப்படின்றது வந்து இது வந்து பொய்யா நாவிற் கபிலர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நப்பசலையார் நாவிற் கபிலர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடலில் கடம் என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். பொருட்பாவில் பகுக்க பெறாத இயல் எது அப்படின்னா பாயிரவியல். இதில் பார்த்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒழிவியல் இதெல்லாம் வந்து பொருட்பால வரக்கூடியது. பாயிரவியல் அப்படின்றது வந்து அறத்துப்பாலில் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் எது அப்படின்னா மதுரை காண்டம். கம்பராமாயணத்தில் 6 காண்டம் இருக்கும். அதில் வந்து என்னது பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்து காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படின்ட்டு 6 காண்டம் இருக்கும். மதுரை காண்டம் அப்படின்றது கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம். அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தோடைய இருண்ட காலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா களப்பிரர்களுடைய காலத்தை தான் வந்து தமிழகத்தின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்னும் குரலில் வந்து கூகை என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா கூகைனா கோட்டான் அர்த்தம். கூகைனா கோட்டான். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டபிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை வந்து குறிக்கிறது அப்படின்னா அஷ்டபிரபந்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை 8 நூல்களை குறிக்கிறது. 8 சிற்றிலக்கியங்கள் கூட சொல்லுவாங்க. அஷ்டபிரபந்தம் அப்படின்றது 8 நூல்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிறுவஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் வந்து காரியாசன், திருவிளையாடற் புராணத்துடைய ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர், பழமொழி நானூருடைய ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனார், ஏழாதியுடைய ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் சிறப்பு பெயரோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம். ஓகேங்களா, சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். வேதாரண்யம் அப்படின்றது திருமறைக்காடு. நிறைய டைம் வேதாரண்யம் திருமறைக்காடுன்னு படிச்சுட்டு போனீங்களா, தாய்மானவர் பிறந்த ஊரில். அப்போ வேதாரண்யம் அப்படின்றது திருமறைக்காடு. விருத்தாச்சலம் அப்படின்றது வந்து திருமுதுகுன்றம். விருதாச்சலம் வந்து திருமுதுகுன்றம். கடலூர் அப்படின்றது வந்து திருப்பாதி புலியூர். ஓகேங்க, திருப்பாதிரி புலியூர் தான் வந்து கடலூருக்கான சிறப்பு பேர். அதை பார்த்தீங்கன்னா தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா ஜிஇ போப். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையில் பொறிக்க வேண்டும்னு விரும்பியவர் யார் அப்படின்னா ஜிஇ போப் தான். அதை பார்த்தீங்கன்னா திருவேங்கடந்தாதி என்ற நூலுடைய ஆசிரியர், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கடந்தாதி என்ற நூலுடைய ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே காணப்பெறுவனவற்றுள் எட்கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். இது கரெக்டு தான். எந்த ஆண்டு? 1939 6 அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி. செப்டம்பர் 6 1939ஆம் தேதி வந்திருப்பார். அதே மாதிரி நடுவண் அரசு வந்து முத்துராமலிங்கருக்கு வந்து அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கோம். கரெக்டு தான். அஞ்சல் தலை வந்து 1995 வந்து வெளியிட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வந்து தேசியம் காத்த செம்மல் எனும் விருந்தளிச்சு. இது வந்து தப்பு. விருதளிச்சது இது தப்பு. அதாவது வட இந்தியாவில் திலகருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை யார் பாராட்டியிருப்பார் அப்படின்னா திருவிக்கா பாராட்டியிருப்பார். இவர் திலகருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எந்த விருதும் எதுவும் கொடுக்கல. அதாவது முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவிக்கா தான் பாராட்டியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து திருக்கோயில்களுக்கு வந்து எழுதி வச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. திருக்கோயிலுக்குலாம் அவர் எழுதி வைக்கல. ஏழை மக்களுக்கு வந்து இனாமாக கொடுத்துருப்பாரு. 17 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை 16 பாகங்கள் வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்துருப்பாரு. இவர் ஒரு பாகத்தை எடுத்திருப்பார் விவசாயிகளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட 2 நூல் எது அப்படின்னா இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கதி அப்படின்னா கா வந்து கம்பராமாயணம், தீன்றது திருக்குறள். அப்போ கம்பராமாயணம் திருக்குறளும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதே இதில் 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னவர் வந்து பேரறிஞர் அண்ணாதுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக மணிமேகலையுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். தேவாரம் பார்த்தீங்கன்னா தேவாரம் மூவர்களில் வந்து சுந்தரர் வந்து பாடியிருப்பார். 3வதா அடுத்து வந்து சீராபுராணம் வந்து உமர் புலவர். ரச்சினி யாத்திரிகத்தை வந்து ஆசிரியர் வந்து H.A. கிருஷ்ணபிள்ளை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். இவர் அழைச்சவர் யார் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். பிற தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொன்னவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அணுவினை சதகுறிட்ட கோணினும் முலன் என்று பாடியவர் வந்து கம்பர். ஓகேங்களா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு அணுவினை சதகுறிட்ட கோணினும் முலன் அப்படின்ட்டு பாடியவர் வந்து கம்பர்.
இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வினையே ஆடவர் குயிர் அப்படின்றது குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர். முன்னீர் வழக்கம் மகடுவோ ஓடில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொல்காப்பியரும். விரல்கள் 10 மூலதனம் அப்படின்ட்டு தாராபாரதியும் சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிசு செல்லப்பா எழுத்து தான் சிசு செல்லப்பா. PS ராமையா அப்படின்றவங்க வந்து நட்சத்திர குழந்தைகள். நட்சத்திர குழந்தைகளுடைய ஆசிரியர் வந்து PS ராமையா. அடுத்தது அசோகமித்திரன் பார்த்திங்கன்னா அப்பாவின் சிநேகிதர். நான் பார்த்தசாரதி வந்து வலம்புரிச்சங்குடைய ஆசிரியர் வந்து நான் பார்த்தசாரதி. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா ராமலிங்கர். வள்ளலார் தான் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கர் வந்து சொல்லியிருப்பார். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.